الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له خصنا بكتاب أنزل وأكرمنا بنبي أرسل وأشهد أن محمدا عبده ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. اللهم صل على المصطفى حبيب الله سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. قال نبينا وحبيبنا وشفيعنا وقائدنا وأسوتنا محمد رسول الله صلى الله عليه وسلم: أوصيكم بالنساء. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியான காத்தமுல் அம்பியாஇ சய்யிதுல் அத்கியாஇ தாஜுல் அவுலியாஇ ஹபீபுனா ஷஃபீஉனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் அன்பும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால் இப்படி ஒரு மீலாது தினத்திலே இப்படி ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்து இந்த புதுமனை புகுவிழாவை கூட நபியின் விழாவோடு சேர்த்து ஆலிம்களினுடைய மஜ்லிஸோடு ஆலிம்களினுடைய துஆ பரக்கத்தோடு இங்கே இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிற அண்ணன் ஜாகிர் அவர்கள், அதற்காக உலமாக்கள் பெரிய அளவில் பங்கெடுத்து இதுக்காக தங்களுடைய மேலான துஆவை ஆதரவு வைத்து இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். உண்மையில் அல்ஹம்துலில்லாஹ் நான் ஒவ்வொரு ஆண்டும் நமது பகுதியில் இருக்கிற ஆலிம்களை மீலாது விழாக்களில் ஏதாவது ஒரு நாள் சந்திப்பதில் ஒரு வாய்ப்பு எனக்கு ஒவ்வொரு வருஷமும் அமையும். இந்த தடவை மீலாது விழாக்களுக்காக ஆலிம் பெருமக்கள் ஜமாத்துல் உலமா கேட்ட பொழுதும் கண்ணியத்திற்குரிய அப்துல் காதர் ஹஸரத் அவர்களிடத்திலே தொடர்பு கொண்ட பொழுதும் எனக்கு உண்மையில் கூத்தாநல்லூரில் தொடர் பயானை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் இந்த வருஷம் கொடுக்க முடியவில்லையே என்று உண்மையில் ஒரு ஆதங்கம் இருந்தது. நான் இந்த பகுதியில் உள்ள உலமாக்கள் நல்ல நெருக்கமும் பரிச்சயமும் கூட, எனவே அதை இழக்கிறோமே என்ற ஒரு ஆதங்கம் இருந்தது. அல்லாஹு தஆலா இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்து இதன் மூலமாக உங்களை எல்லாம் சந்தித்து இப்படி ஒரு நல்ல நாளிலே மீலாதுடைய தினத்திலேயே சந்திக்கிற ஒரு பெரும் நசீபை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தான். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்லாஹ் இந்த சந்திப்பை கபூல் செய்வானாக. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பேசப்படுகிற இந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. இந்த சப்தம் செவியேற்கப்படுகிற இடங்களில் எல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா அவனது மேலான அருளையும் கபூலியத்தையும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்தவனாக, உண்மையில் ஆலிம்கள் மீது இப்படியான ஒரு அக்கறையை வெளிப்படுத்தி அண்ணன் அவர்கள் அழகான வார்த்தைகளை இங்கே சொன்னார்கள். உலமாக்களின் மீதான கவலை வேண்டும். இந்த தீனுடைய கோட்டைகளை பாதுகாப்பவர்கள் அவர்கள்தான். எனவே ஆலிம்கள் மீது இந்த சமுதாயத்தினுடைய பார்வை அழுத்தமாக பதிய வேண்டும் என்பதை
பல தடவை நான் அண்ணன் பேசும்போது கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு தடவை பேசும்போதும் இந்த அக்கறையையும் இந்த கவலையையும் உண்மையில் அதிகமாக வெளிப்படுத்துவார்கள். அதற்கு பல காரணங்களில் ஒன்று, அவர்கள் சொல்வது போல ஒரு ஆலிம் குடும்பத்தினுடைய பின்னணியில் இருந்து வந்த காரணத்தினால், ஒரு ஆலிமினுடைய வாழ்க்கையை முழுமையாக உள்வாங்கிய காரணத்தினால், எனவே ஆலிம்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் அண்ணன் அவர்கள் இப்படியான ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு நல்ல வார்த்தைகளை கல்புல போய் அது தொடர்பை ஏற்படுத்துற மாதிரி வார்த்தைகளை இஹ்லாஸாக அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹு தஆலா அவர்களுடைய எண்ணங்களையும் கவலையையும் அல்லாஹு தஆலா போக்கி வைக்க வேண்டும் என்று நான் இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்து கொண்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் ஓதப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 30-35 நிமிடம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதற்குள் நான் நிறைவுபடுத்துவேன். கணியத்திற்குரிய ஹஸரத் அவர்கள் சொன்ன நேரத்தை நான் சரியாக அதை பின்பற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு, ஏன்னா அடுத்தடுத்த மற்ற விஷயங்கள் தொடர்ந்து நீங்க மஜ்லிஸில் இருக்கிறீங்க, அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறார். இப்படி ஒரு தலைமையை, இப்படி ஒரு நபியை பெற்ற இந்த உம்மத் பெரும் பாக்கியமான உம்மத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்து தான், நேசம் தான் அடிப்படை. உலகத்தில் அந்த மஹப்பத்தை பிடிச்சிட்டா போதும், அந்த அன்பு கிடைச்சிடுச்சுன்னா போதும், அந்த அன்பு கிடைப்பதற்கான வழியை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது சின்ன விஷயமாக இருக்கலாம். ரசூலுக்காக ஒரு சின்ன துரும்பை எடுத்து போட்டாலும் அந்த மஹப்பத்து அதிலே இருக்குமானால், ரசூலுக்கும் நமக்குமான அந்த அன்பு மஹப்பத்து அது இருக்குமானால், அந்த அன்பு கண்டிப்பாக கரை சேர்க்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், எங்கள் வாப்பா அபூபக்கரை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதிகமாக தொழுதார்கள், அதனால் இந்த தரஜாவை அடைந்தார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்களா? நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அதிகமாக சதக்கா கொடுத்தாங்க, அதிகமாக நோன்பு வச்சாங்க, இதை கொண்டு தான் இந்த அந்தஸ்து அடைஞ்சிட்டாங்க நீங்க சொன்னீங்கன்னா ஒரு காலத்திலையும் நான் அதை ஏத்துக்க மாட்டேன். உங்களுக்கு தெரியாதது எனக்கு தெரியும். என் வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகை, நோன்பு, ஜகாத், சதக்கா இதெல்லாம் தாண்டி வக்ருன் ஃபீ கல்வி, அவருடைய உள்ளத்தை நிறைச்சிருந்த மஹப்பத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மஹப்பத்து, அந்த அன்பும் தான் அபூபக்கரை இந்த இடத்துல கொண்டு போய் வச்சுச்சுங்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்ற வார்த்தை, அல் மர்உ மஅமன் அஹப்ப. மதீனா முழுக்க நாங்கள் கொண்டாடிய ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னா இந்த வார்த்தை தான். அல் மர்உ மஅமன் அஹப்ப. நேசித்தவர்கள் நேசர்களோடு போய் சேர்ந்து விடுவார்கள். யார் நேசிக்கிறீங்களோ அந்த மஹப்பத்து போதும் நீங்க போய் சேருகிற இடம். அந்த அன்பு ரசூலுல்லாஹ் மேல ஏற்படுவதற்கு, ஒருவரை நேசிக்கிறதுக்கு என்ன தேவையோ அத்துணையிலும் காமிலாக, முக்கம்மலாக, அக்மலாக, முழுமையாக பெற்றிருந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்துல அன்புங்கிறது எதனாலங்க ஏற்படும்? ஒருவர் மேல அன்புங்கிறது 3 விஷயத்தினால ஏற்படும். ஒருத்தர் மேல மஹப்பத்து வரணும்னா ஒரு 3 விஷயத்தினால அன்பு வரும். ஒண்ணு என்ன? அழகுனால அன்பு ஏற்படும். முதல் விஷயமே என்ன? குழந்தைகளை பார்த்த ஒரு மஹப்பத்து ஏற்படுது. அழகுங்கிறது அன்பை கூட்டி தரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை பத்தி சொல்ல தேவையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு, ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு வ அஹ்ஸனு மின்க லம் தர ஐனி, உங்களை விட அழகான ஒருவரை உலகத்தில் என் கண் பார்த்ததே இல்லை யா ரசூலல்லாஹ். மிஸ்ல ஹுஸ்னிக மா ரஐனா கத்து, இப்படி ஒரு அழகை நாங்கள் பார்த்ததே இல்லை. அழகுல அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சஹாபிகளுக்கு ஏற்பட்ட முஹப்பத்து, நபியை நேர்ல பார்த்தாலும் சரி, நபியினுடைய வரலாற்றை நேரடியாக உள்வாங்கினாலும் சரி, அந்த முஹப்பத்தில் கட்டுண்டு போய் விடுவார். அந்த உம்மத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹப்பத்துல தான் அப்படியே கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு அழகு. ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யூசுப் நபியும் அழகுதான், நீங்களும் அழகுதான், 2 அழகையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி சொல்லுங்கலாம் பார்க்கும்னு சொன்னாங்க. யூசுப் நபி அழகானவங்க தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யூசுஃபுன் அஸ்பஹு வ அன அம்லஹுன்னாங்க. யூசுஃபுனுடைய அழகு அஸ்பஹு, நான் அம்லஹு. இந்த 2 வார்த்தையுமே அழகுக்கு பயன்படுத்துற வார்த்தை தான். அஸ்பஹ்னா என்ன தெரியுமா? பார்த்தா அவ்வளவு அழகா இருப்பாங்க. அம்லஹ்னா என்ன? பார்க்க பார்க்க அழகு கூடிக்கிட்டே இருக்கும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு மறுபடியும் இன்னொரு தடவை போய் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அழகு ஏற்கனவே உள்ள அழகு மாதிரி இருக்காது, இன்னும் அழகு கூடிக்கொண்டே இருக்கு. எத்தனை தடவை நீங்க ரசூலை திரும்ப திரும்ப பார்க்கிறீங்களோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அழகை பற்றி சொன்னார்கள். சஹாபிகள் சொல்லுவார்கள், வசீமுன் கசீமுன். வசீமுன் நேர்ல பார்த்தாலும் அழகா இருப்பாங்க, சில பேர் சைடு போஸ் அழகு இருக்க மாட்டாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சைடா பார்த்தாலும் அழகா இருக்கும். கசீமுன் அழகினுடைய அத்தனை வார்த்தையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோடு அப்படி பொருந்தி போ. அந்த முஹப்பத்து, அந்த அழகை பார்த்து தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகு. அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை நாங்க கடைசியா எப்போ பார்த்தோம் தெரியுமா? நபியினுடைய அழகை பத்தி சஹாபிகள் வர்ணிக்கிற வார்த்தைகள் ஏராளமாக உண்டு. ஏன்னா அந்த உம்மத்து நபியினுடைய அழகுல இவ்வளவு தூரம் மயங்கி கிடந்ததுங்கிறத ஹதீஸுடைய வார்த்தைகள்ல பார்க்கும்போது தெரிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை நபியை பார்த்துட்டாங்கன்னா நபியிட்ட இருந்து அந்த பார்வையை எடுக்க முடியாது சஹாபிகளால. அப்படி ஒரு ஈர்க்கிற அந்த அழகு அதுல இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற நாள் திங்கக்கிழமை ஃபஜ்ர் தொழுகை. அபூபக்கர் ரலியல்லாஹு முஸல்லால நிக்கிறாங்க, பின்னால தக்பீர் கட்டிட்டாங்க. அதுதான் ரசூலுடைய கடைசி வக்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வரல, வீட்டுல தான் இருக்கிறாங்க. வியாழக்கிழமையிலிருந்து நோய்வாய்ப்பட்டு தலைவலி, பின்பு காய்ச்சலாக, குளிராக, பின்பு மயக்கமாக, மயக்க நிலையில் இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய தினம் ஃபஜ்ர் தொழுகை. அபூபக்கர் ரலியல்லாஹு தக்பீர் கட்டிட்டாங்க, பின்னால சஹாபிகளும் தக்பீர் கட்டிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, தக்பீர் கட்டி ஓத ஆரம்பிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய திரை திறந்தாங்க. நபியினுடைய வீட்டு திரை திறக்கப்பட்டுச்சு. நாங்க தொழுகையில நிக்கிறோம், எங்களால நிக்க முடியல. என்ன ரசூலை பார்க்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம். நீண்ட நாட்களா ரசூலை பார்க்காததுனால எங்கள் எண்ணங்கள் எல்லாம் நபி மேல தேட்டம் அதிகமா இருந்துச்சு. அந்த நிலையிலையும் பொறுத்து கொள்ள முடியாம தொழுகையில நிக்கிற நாங்க எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க தொழுகையில நிக்கிறோம், ரசூலை பார்க்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை பார்க்கறாங்க, பார்த்து சிரிச்சாங்க. புகாரில வருது. அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, கஅன்ன வஜ்ஹஹு வரகத்து முஸ்ஹஃபின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் வாழ்நாள் முழுக்க நாங்க பார்த்திருக்கோம், அவ்வளவு அழகா இருக்கும். ஆனா வாழ்நாளினுடைய கடைசியில நாங்க பார்த்த அந்த முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது குர்ஆனாக மாறி இருந்துச்சுங்கிறாங்க. குர்ஆனாக மாறி இருந்துச்சு. ஒரு பொருள் ரசூலுடைய முகத்தை, அதனுடைய அர்த்தங்களை நம்மால புரிய முடியுதோ இல்லையோ, ஆனா ஒரு பொருளின் மீது எவ்வளவு தூரம் அதனுடைய நூறு அப்படி இறங்கிட்டே இருக்குமோ, குர்ஆன் நிறைவடைகிற நேரத்துல ரசூலுடைய முகம் முழுசா குர்ஆனாகவே மாறிடுச்சு. நாங்கள் பார்த்தோம். அபூபக்கர் ரலியல்லாஹு நபி வரப்போறாங்கன்னு பின்னுக்கு வந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை காட்டினார்கள். அப்படியே நின்று கண்டினியூவா நீங்க தொழுது முடிங்கன்னு சொல்லிட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகம் அவ்வளவு அழகாக மாறியது என்று சொன்னார்கள். அந்த முஹப்பத்தி, அந்த நேசம் சஹாபிகளுக்கு ஏற்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அழகை கொண்டு தான். அப்படி ஒரு அழகு அது அப்படியே ஈர்த்து வைத்திருக்கும். ஒரு தடவை பார்த்தால் போதும், மீண்டும் பார்க்க தூண்டுகிற அந்த அழகை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அப்படி முழுமையாக கொடுத்தான். உலகத்தில் யாருக்கும் இப்படி ஒரு அழகை அல்லாஹ் கொடுத்ததில்லை. குழந்தைகள் ரசூலுடைய கையை பிடித்தால் கூட அல்லாஹ் அக்பர், அப்படியே குழந்தையா எப்போ கையை விடுது அது வரைக்கும் போய்கிட்டே இருப்பாங்க. குழந்தைகளுக்கு கூட நபி மேல, நபியை பார்த்துட்டு அவ்வளவு அன்பாக மாறி விடுவார்கள் குழந்தைகள். சில புத்தி சுவாத்தியம் இல்லாத சில பெண்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய கையை பிடிச்சிட்டு மதீனாவுடைய தெருப்பூரம் பிடிச்சிட்டு சுத்துவாங்க. அப்படி சமுதாயத்தை முழுவதும் தங்களுடைய அழகால் கட்டி போட்டவர்கள் அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மஹப்பத்தால், அன்பால் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த சமுதாய மக்கள். நபி மேல மஹப்பத்துக்கு அன்பு ஒரு பெரிய காரணம். உலகத்தில் அந்த அன்பு முழுமையாக பெற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பெண்மணி வந்தா. அந்த அம்மா சொல்லுச்சு, யார் ரசூலல்லாஹ், நீங்க கீழே நின்று குத்துபா ஓதுறீங்களே, கீழே நின்று குத்துபா ஓதுறீங்களே, நான் உங்களுக்காக அலா அஸ்னாவுலக்க மெம்பரன் ஒரு 3 படி வச்ச மாதிரி மெம்பர் செஞ்சு தரட்டுமான்னு அந்த அம்மா கேட்டாங்க. அன்சாரி பெண்மணி முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு மெம்பர் செஞ்சு தரணும்னு கேட்டது அந்த அம்மா தான். சில பேர்களுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு நசீபை கொடுக்கிறான். அந்த அம்மா கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷித்தி, நீ விரும்பினா அப்படி செஞ்சு கொடுமான்னு சொல்லிட்டாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ரொம்ப முஹப்பத் அந்த அம்மாவுக்கு, அந்த அன்சாரி பெண்ணுக்கு. வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக ஒரு மெம்பரை செஞ்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அன்றைக்கு ஜும்மாவுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பரில் ஏறுறாங்க. மெம்பரில் ஏறி குத்துபாவை ஆரம்பித்து ஓத ஆரம்பிக்கிற பொழுது பள்ளிவாசலில் ஒரு அழுகை சப்தம் கேட்கிறது. எல்லா சஹாபிகளும் வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பி பார்க்குறாங்க. எங்கிருந்து அந்த அழுகை வந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கிட்டாங்க. குத்துபாவை நிறுத்தினாங்க. மெம்பரில் இருந்து கீழே இறங்கினாங்க. இந்த மெம்பர் செய்கிறதுக்கு முன்னால் ஒரு பேரித்த மட்டை அது மேலே சாஞ்சிட்டு கீழே நின்று தான் குத்துபா ஓதுவாங்க. அந்த மட்டையை ஓரத்தில் சாய்ச்சி வச்சுருந்தாங்க. அதனுடைய அழுகை சப்தத்தை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஃபலம்மஹு அதை கட்டிப்பிடித்தார்கள். அந்த மரக்கட்டை தான், அந்த மரக்கட்டையை கட்டிப்பிடிக்கிறாங்க. அது அழுகையை நிறுத்தலை, தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்குது. கப்பலகு அதை முத்தமிட்டார்கள். அது அழுகையை நிறுத்தவில்லை. ஜஅலயத கல்லமு இலைஹி அத்துடன் ஏதோ ஒன்று பேசினார்கள். அது அழுகையை நிறுத்தி கொண்டது. சஹாபிகளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மெம்பரில் ஏறினாங்க. குத்துபாவை முடிச்சாங்க. குத்துபாவை முடிச்சுட்டு இறங்கிட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார சூழல்லாம், என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. இல்லை, நான் முன்னால் சாய்ந்து நின்று ஓதுவேன் அந்த மரக்கட்டை. இப்போ புது மெம்பர் வந்த உடனே நான் புது மெம்பரில் ஏறினேன். அந்த மரக்கட்டையால் என்னுடைய பிரிவை தாங்க முடியலை. ஒரு கட்டை தான் என்றாலும் கூட அது என்னை அவ்வளவு நேசித்தது. என் பிரிவை தாங்க முடியாமல் அழுதது. நான் கட்டிப்பிடித்தேன், அழுகையை நிறுத்தவில்லை. முத்தமிட்டேன், அழுகையை நிறுத்தவில்லை. நான் அந்த மரக்கட்டையிடம் ஒரு ஒப்பந்தம் செய்தேன். நீ விரும்பினால் எந்த இடத்தில் நீ முளைத்தாயோ அங்கு உன்னை நட்டி வைக்க சொல்கிறேன். கியாமத்து வரைக்கும் நீ பசுமையாக இருப்பாய். இல்லைன்னு சொன்னா என் கூட சொர்க்கத்துக்கு வந்துருன்னு நான் கேட்டேன். ரெண்டில் உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அந்த மரக்கட்டை சொல்லுச்சு, உங்களோடு என்னை சொர்க்கத்திலேயே வச்சுக்கங்கன்னு சொல்லுச்சு. உங்களோடு நான் சொர்க்கத்துக்கே வந்தேன்னு சொல்லுச்சு. நான் அதுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மௌத்தாகி விட்டால் என்னை அடக்கம் செய்கிற பொழுதே அதையும் சேர்த்து அடக்கம் பண்ணுங்கன்னு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மஹப்பத்து ஒரு மரக்கட்டைக்கு இருந்தாலும் கூட அந்த மரக்கட்டையும் கொண்டு வந்து சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குது. மஹப்பத்தினுடைய அன்பை நீங்க விளங்குறதுக்காக சொல்றேன், வீரியத்தை விளங்குறதுக்காக சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நாம் வச்சிருக்கிற இந்த மஹப்பத் அன்பு இருக்குது பாருங்க, வாழ்க்கையில இதை விட பெரிய சொத்து ஒண்ணும் கிடையாது. குர்ஆன் சொல்லுது, குல் பிஃபலில்லாஹி வ பிரஹ்மதி, அல்லாஹ்வின் அன்பான அருளான அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கிடைத்தார்கள் என்று சொன்னால் ஃபல்யஃப்ரஹு, அதை கொண்டு நீங்க சந்தோஷமா கொண்டாடுங்க. குர்ஆன் சொல்லுது, கொண்டாட சொல்லுது குர்ஆன், மகிழ்ச்சி வெளிப்படுத்த சொல்லுது குர்ஆன். அதுக்கு அல்லாஹ் சொல்ற காரணத்தை பாருங்க, ஹுவ கைரு மிம்மா யஜ்மஊன், நீங்க சேர்த்து வச்ச சொத்துல பெரிய சொத்து அந்த ரசூலுல்லாஹ். நாம் உலகத்துல வாங்கி இருக்கிற பெரிய சொத்து அந்த ரசூலுல்லாஹ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது மஹப்பத்தை உறுதியா பிடிங்க, அந்த நேசத்தை பிடிங்க, இந்த பாசத்தை பிடிங்க. உலகத்தில் அதை விட்ட வேற கதி நமக்கு கிடையாது. அந்த ரசூலுடைய அன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன பொழுது அவர்கள் பயணித்த ஒட்டகம் கூட நபி மேல உள்ள மஹப்பத்துல சாப்பிடாம ஒரு மாசம் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திச்சு மௌத்தா போச்சு. ஒரு ஒட்டகத்துக்கு நபி மேல இருக்கிற மஹப்பத்து, நேசம், அன்பு, சஹாபி பெண்மணிகள் வச்சிருந்த மஹப்பத்து. எனவே அன்பால் இந்த சமுதாயத்தை கட்டி போட்டார்கள். ஒருவரை நேசிக்கிறதுக்கு அன்பு முதல்ல ஒரு காரணம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்லாக், குணம். ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு குணம் இருக்கலாம் இருக்கையா, நல்ல குணங்களும் நற்குணங்களும் ஒருவர் மேல மஹப்பத் ஏற்படுவதற்கான காரணமாக அமையும். எனவே அந்த குணத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்தை உயர்ந்திருந்தார்கள். ஒரு சமூகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய அக்லாக், குணப்புரட்சி. எந்த இடத்திலேயும் கடிந்து கொண்டு ஒரு வார்த்தை, ஏன் செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க? உலகத்துல குணத்தினுடைய உச்சத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவரை எந்த இடத்திலேயும் காயப்படுத்துறது, கடுமையாக நடந்து கொண்டால் கூட அந்த இடத்துல பதிலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நடக்கிறது கிடையாது.
சின்ன விஷயம் பெரிய விஷயம் எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஆயிஷா அம்மா ஒரே வார்த்தையில சொல்லுவாங்க, நபி குணத்தை கேட்குறீங்களா, ரசூலுடைய அகலாக்க நீங்க கேட்டீங்கன்னா நீங்க குர்ஆன் படிச்சிருக்கீங்க, குர்ஆன் முழுக்க ரசூலுல்லாஹ்வுடைய குணம் தான். நபியினுடைய குணத்தினுடைய அளவுகோல் குர்ஆன் தான். எந்த இடத்திலே ஒரு சின்ன வார்த்தைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியது. நடுராத்திரி என் வீட்டில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க, ஒரு பெட்டில் 2 பேர் படுத்திருக்கிறோம். ராத்திரி ஆயிஷா அம்மா கண் முழிச்சாங்க, இருட்டுல எனக்கு மனசுல இப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அவங்களுடைய அஹ்லாக்கையும் குணத்தையும் பற்றி பேசுவதற்கு முதல்ல குடும்பத்தார்கள் தான் தகுதியானவங்க. நான் எப்படிப்பட்டவங்கிறத உலகத்துல யார் வேணாலும் சொல்லலாம், ஆனா முதல்ல என் மனைவி சொல்லணும், என் மக்கள் சொல்லணும். நான் என் குடும்பத்தை என் வீட்டை அப்படி வைக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கைருர் ரிஜாலி மன் இதா தகல பைத்தஹு ஃபரிஹத் ஜௌஜத்துஹு அவுலாது. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஆள் யாருன்னா அவர் வீட்டில் நுழையும் போது மனைவியும் மக்களும் சந்தோஷப்படணும். இப்படி வீட்டை வச்சிருந்தாருன்னா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும்னாங்க. என்ன ரிஜால், அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காத ஆள் இவர் வீட்டில் நுழையும் போதே மனைவிக்கு கவலை வருது, மக்கள் தூரமாகறாங்கன்னு சொன்னா இவரை விட கெட்டவர் அல்லாஹ்ட்ட இல்லைன்னு. வீட்டிற்குள் நுழைகிற பொழுது செருப்பை கலட்டும் போது உங்கள் பொறுப்பையும் கலட்டிட்டு வாங்கன்னு சொல்லுது மாதிரி. நீங்க உங்க இடத்துல எவ்வளவு பெரிய ஆளாகும்னு இருக்கலாம். நான் இன்ஜினியரா இருக்கேன், டாக்டரா இருக்கிறேன், பெரிய மேனேஜரா இருக்கிறேன், எனக்கு 100 பேர் வேலை செய்வாங்க. அதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்லாக்க பத்தி ஆயிஷா அம்மா சொல்றாங்க, எங்க நபியை வீட்டுல நீங்க பார்க்கணும், நாங்கள் சர்டிபிகேட் கொடுக்கிறோம். ஒரு நாள் கூட ஏன் இப்படி செஞ்சீங்க, ஏன் இதை செய்யல, இப்படி செஞ்சிருக்கலாமே, இதை கூட சொல்ல மாட்டாங்க. எங்க நபி சொன்னது இல்லைங்கிறாங்க ஆயிஷா. ஒருத்தர் குணத்திற்கு அவர் குடும்பம் முதல்ல சாட்சி சொல்லட்டும். நபியின் குடும்பத்தினுடைய அத்தனை மனைவிமார்களும் சாட்சி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மாதிரி இப்படி ஒரு அஹ்லாக் உள்ள நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வீட்டுல இரவு நேரத்தில் படுத்திருக்கிற ஆயிஷா அம்மா தங்களுடைய கையை அப்படியே துளாவுறாங்க. வேற மனைவியினுடைய வீட்டுக்கு போயிட்டாங்களோங்கிற எண்ணத்துல அப்படியே துளாவி நபியினுடைய முகத்துல கைப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழிச்சாங்க. முழிச்ச உடனே கேட்டாங்க, யா ஆயிஷா ஜாகி ஷைத்தானுக்கி, உன் ஷைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆயிஷா அம்மா திருப்பி கேட்டாங்களாம், அம்மாலக்க ஷைத்தான், எங்கிட்ட மட்டும்தான் ஷைத்தான் இருக்கிறானா, உங்கள்கிட்ட இல்லையா ஷைத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த ராத்திரி நேரத்துல ஆயிஷா அம்மா ரசூலை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை, நம்ம மனைவிமா நம்மள்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னா நம்ம விட்டு பார்த்துருவோமா, போட்டு பார்த்துருவோம். ரசூலை பார்த்து உங்கள்கிட்ட ஷைத்தான் இல்லையா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ராத்திரி நேரத்திலையும் சொன்னாங்க, ஆமா ஆயிஷா எங்கிட்டையும் ஷைத்தான் இருக்கிறான், என் ஷைத்தான் முஸ்லீம் ஷைத்தான் அப்படின்னாங்க. எனக்கு கட்டுப்பட்டு என் கண்ட்ரோல்ல இருப்பான் அப்படின்னாங்க. ஆயிஷா அம்மா இதை இந்த உம்மத்துக்கு அமானிதமா கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. நான் நபியை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலிருந்து பதில் இதுதான். ரமலான் காலத்துல நான் ஏத்திகாஃப் இருக்க போறேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஏத்திகாஃப் இருக்க போறேன். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, எனக்கும் ஏத்திகாஃப் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்களேன், எனக்கும் வாய்ப்பு கொடுங்களேன். சரி இருந்துக்கங்கன்ட்டாங்க. நீங்களும் ஏத்திகாஃப் இருந்துக்கங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு பள்ளிவாசலுக்குள்ள பார்த்தா 10 டென்ட் இருக்கு ஏத்திகாஃப். 10 மனைவிமார்கள் டென்ட் போட்டுட்டாங்க. அனுமதி கொடுத்தது யாருக்கு? ஆயிஷா அம்மாவுக்கு மட்டும்தான். நீங்க மட்டும் ஏத்திகாஃபுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ என்ன செய்யணும்? மற்ற மனைவிமார்களை கூப்பிட்டு உங்களுக்கு யார் அனுமதி தந்ததுன்னு கேட்கணும். இல்லைன்னா ஆயிஷாவை கூப்பிட்டு உனக்கு மட்டும்தான் அனுமதி தந்த, நீ எதுக்கு மற்ற மனைவிமார்கிட்ட போய் சொன்னேன்னு சொல்லியிருக்கணும். அப்படித்தானே? ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த அணுகுமுறையை பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இந்த வருஷம் நான் ஏத்திகாஃபே இருக்கலன்ட்டாங்க. மொத்த கூடாரம் காலி ஆயிடுச்சு. ஒரு ஆளை வச்சு ஒரு ஆளுக்கு முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த வருஷம் ஏத்திகாஃபே இருக்கல. மனைவிமார்கள் மூலமா தனக்கு ஏற்படுற அந்த பிரஷர் இருக்கு பாருங்க, அதை சமாளிச்ச விதம் பல நேரங்கள்ல பிராக்டிகலா சொல்லிடுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட பேர் வாங்குறது அவ்வளவு கஷ்டம். பல நேரங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவங்க ஆர்குமெண்ட் பண்ணாங்கன்னா, விவாதம் பண்ணா, அந்த கருத்துல தவறாகவே இருந்தா கூட அதை நிரூபிக்கிறதுக்கு கடைசி வரை போராடுவாங்க. இது பெண்களுடைய சுபாவம். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
கடைசி வரைக்கும் போராடுவாங்க. நீங்க விட்டு கொடுத்து சரி நீ சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டு நவுண்டுருன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ அப்படி சொன்னா சொர்க்கத்துல நீ ஜெயிச்சிருவான்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அப்படித்தான் பல நேரங்கள்ல அப்படியாமா சரின்ட்டு விட்டுருவேன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னி ஒய்பன் அகூன மக்லூமன் கரீமா. பெண்கள் பல நேரங்களில் அவ்வளவு தெளிவாக அவர்களால் யோசிக்க முடியாது. என்ன விலா எலும்புல படைக்கப்பட்டவங்க, இடது விலா எலும்புல படைக்கப்பட்டவங்க. விலா எலும்பு கோணலாகத்தான் இருக்கும். கோணல் என்பது குறை அல்ல, அது பெண்களுக்கு அது அழகு, அதுதான் அழகு. புருவம் இருக்குத, புருவம் பார்த்தா வளைவா இருந்தா தான் அழகு. சிர்ருல் ஜமால், புருவத்தினுடைய அழகு என்ன? அது வளைவா இருக்கணும். அப்ப அல்லாஹ் விலா எலும்புல இருந்து படைச்சிருக்கிறான். 23 விலா எலும்பு இருக்குது. விலா எலும்புல இருந்து ஏன் படைச்சான்னா மனுஷனுடைய உடம்புல விலா எலும்பு தான் அவனுடைய ஹார்ட்டை பாதுகாக்கு. இதயத்துக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்தை பூரா அல்லாஹ் தாலா எதை வச்சு பாதுகாக்கிறான்? விலா எலும்பு தான் என்ன செய்யுது? அது பாதுகாக்கு. அதுலேயும் பாருங்க அல்லாஹ் தாலா இடது விலா எலும்புல இருந்து தான் அல்லாஹ் படைச்சான். அதனால ஏற்கனவே ஆண்களுக்கு 23 இருக்காது, 22 விலா எலும்பு தான் இருக்கு. ஒன்றை ஏற்கனவே கொடுத்துட்டோம், ஒன்று ஏற்கனவே என்ன செஞ்சுட்டோம்? அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுட்டான்? அவங்களுக்கு கொடுக்க வச்சுட்டான். அதனால அதுல இருந்து படைக்கப்பட்டதுனால அது இதயத்துக்கு பக்கத்துல இருக்கணும். அவர்கள் இதயத்துக்கு பக்கத்துல வைக்கணும் அவர்களை. அபூபக்கர் ரலியல்லாஹு மூத்தா போகும்போது சொன்னாங்க, என் ஜனாசாவை என் மனைவி தான் குளிப்பாட்டணும்னு சொன்னாங்க. என்ன இப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க? உங்க மனைவி உங்க ஜனாசாவை குளிப்பாட்டணுமா? ஆம், என் இதயத்திற்கு நெருக்கமானவள் அவள் தான், எனவே என் மனைவி தான் என்னை குளிப்பாட்டணும்னாங்க. சிந்திக்கிறீங்களா? அப்படிதான் வசியத் பண்ணிட்டு போனேன். கணவன் மனைவி உறவுங்கிறது அது உண்மையில ஒரு பெரிய உணர்வு பூர்வமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு கட்டத்திலேயும் பல நேரங்களில் பல நெருக்கடியை கொடுத்துருக்கிறாங்க. அசருக்கு பின்னால் ஒரு மனைவிமார்கிட்ட போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வருவாங்க. ஒரே ஒரு மனைவிமார்கிட்ட கொஞ்சம் அதிக நேரம் உட்காருன்னா அந்த அம்மா ரொம்ப பிரியப்பட்டு என்ன செய்வாங்கன்னா தேனை கலந்து பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு அந்த ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டு வருவாங்க. அது மட்டும் கொஞ்சம் லேட்டாகும். இது தொடர்ந்து லேட் ஆகிட்டே இருக்குது. இது நடக்குதுன்னு ஆயிஷா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே ஒரு 2-3 பேர் மீட்டிங். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே மட்டும் கொஞ்சம் டைம் அதிகமாக கொடுக்குறாங்க. அந்த அம்மா என்னவோ தேனை கலந்து கொடுத்துட்டு இருக்கு போல தெரியுது. நம்ம என்ன செய்யணும்? இதை முதல்ல நிறுத்தணும். அதுக்கு என்ன செய்யணும்? உன் வீட்டுக்கு வந்தால் நீ சொல்லு, என்னத்தை குடிச்சிட்டு வந்து எந்த நாத்தை நாடுது நீ சொல்லு, என் வீட்டுக்கு வந்தால் நான் சொல்லிக்கிறேன். இப்படி பிளான், பெரிய பிளான் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக பெரிய பிளான் நடக்குது. பல நேரங்களில் மனைவிமார்களுடைய இந்த நெருக்கடியை சமாளித்த விதத்தை நீங்கள் பார்க்கணும். அல்லாஹ் அக்பர். எந்த மனைவியை ரசூல் காயப்படுத்திட்டு அந்த விஷயத்தை என்ன செஞ்சுக்கிறது? இதைத்தான் நம்ம படிக்கணும் வாழ்க்கையில். அல்லாஹ் 11 மனைவியை ஏன் கொடுத்துன்னு சொன்னா இந்த உம்மத்துக்கு வழிகாட்ட தான். என் மனைவிட்ட ஒரு குணம் இருக்குதுன்னா அந்த மனைவிட்ட கண்டிப்பா ரசூலுடைய மனைவிமார்கள்ல என்னுடைய தாய்மார்கள்ல யார்கிட்டையாவது அந்த குணம் இருக்கும். தன்னை விட வயசுல மூத்தவங்க, குறைஞ்சவங்க, குடும்பத்துல வெளியில இப்படி சம்பந்தங்களை பல வகைகள் எடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிளான் நடந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே வந்தாங்க. வந்தபோது என்ன அதே மாதிரி சொன்ன மாதிரி என்னத்தை போய் குடிச்சிட்டு வந்தீங்க? ஏன் இந்த நாத்த நாருது? அப்ப 100 மனைவி, ஒரு மனைவி சொன்னா பரவாயில்லை, 100 மனைவி அதே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே குடிக்கலையே, தேன் தானே குடிச்சேன், இனிமே அந்த தேனும் குடிக்க மாட்டேன் போங்க, அப்படிதானே சொல்லுவோம். தேன் குடிச்சா இன்னும் தேனும் குடிக்க மாட்டேன். உடனே அல்லாஹ் ஆயத் இறக்குனா, யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்லாத் அஸ்வாஜிக். உங்க மனைவிமார்களை திருப்திப்படுத்துறதுக்காண்டி அல்லாஹ் ஹலால் ஆக்குனதை நீங்க ஹராம் ஆக்குவீங்களா? அல்லாஹ் ஹலால் ஆக்குனதை நீங்க ஹராம் ஆக்குவீங்களா உங்க மனைவி திருப்திப்படுத்துறதுக்கு? அல்லாஹ் அக்பர். எவ்வளோ கடுமையான வார்த்தை இது. இந்த வார்த்தைக்கு பின்னால போய் என்ன சொல்லணும்? இப்படி பண்ணிட்டீங்களா, எனக்கு இப்படி என் மேல இப்படி ஒரு வசனம் இறங்கிடுச்சுன்னு சொல்லணும் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லவே இல்லை, ஒண்ணுமே சொல்லல ஹதீஸ் ஷரீஃப்ல. ஆனால் அல்லாஹ் சொன்னான், இன் ததூபா இலல்லாஹி ஃபகத் ஸகத் குலூபுக்கும். தௌபா செய்யுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இப்படியே நீங்க ரசூலுக்கு எதிராக இந்த சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அசாரம் புகு இத்தல்லக புண்ணா இபுதில உங்க எல்லாத்தையும் தலாக் கூட வச்சுட்டு உங்களை விட சிறந்த மனைவிமார்கள் அல்லாஹ் ரசூலுக்கு கொடுத்துருவான்ட்டான் அல்லாஹ். இப்படி அல்லாஹ் கண்டிக்கிறான் பாருங்க. நெருக்கடிகள் ரசூலுக்கு மௌத் வரைக்கும் வந்துச்சு மனைவி மூலமாக. வஃபாத்துல மயக்கமாயிட்டே இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னைக்கு? வியாழக்கிழமை மக்ரிபுக்கு தொழுக வந்ததுதான் கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால வரல. இஷாவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சாங்க. இந்த செய்தியை பாருங்க. வாழ்நாளினுடைய கடைசி பலகீனமான காலகட்டம். ஒரு 14 நாள் நோயில படுக்கிறாங்க. ஆனாலும் கஷ்டப்பட்டு தொழுகைக்கு வந்தாங்க. கடைசியாக வியாழக்கிழமை மக்ரிபுக்கு வந்தாங்க, இஷாவுக்கு வரல. பிலால் ரலியல்லாஹு வாங்க சொன்னாங்க. எப்பவுமே பிலால் ரலியல்லாஹு வாங்க சொல்லும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து தான் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லுவாங்க.
பிலால் பாங்கு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருப்பாங்க. அன்றைக்கு பாங்கு சொல்றாங்க, செல்லாளர்கள் திரும்பி பார்த்தாங்க, இல்லை. இஷாவுடைய பாங்கு முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு பின்னால திரைக்கு பக்கத்துல நின்று அஸ்ஸலா யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு போய் சத்தம் போட்டாங்க. நபிகிட்ட இருந்து பதில் இல்லை. எப்பவுமே இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சுன்னா பதில் வரும். மந்தரம் பிலால் அப்படிம்பாங்க. அன்னைக்கு பதில் சொல்லலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்க நிலையில இருந்தாங்க. ஒரு தடவை இல்லை, இரு தடவை இல்லை, 5 தடவை மயக்கம். எழுந்திருச்சாங்க. எழுந்திருச்சு அசல்லன்னா மக்கள் தொழுதுட்டாங்களான்னு கேட்டாங்க இஷாவை. ஆயிஷா அம்மா சொன்னாங்க, உன் எந்தது உனக்கு யார சூழல்லாம், உங்களுக்காகத்தான் காத்திருக்கிறாங்க யார சூழல்லான்னு சொன்னாங்க. தண்ணி வை ஆயிஷா, நான் குளிச்சுட்டு தொலை போறேன்னு சொன்னாங்க. தண்ணி எடுத்து வச்சாங்க. எழுந்திருச்சாங்க, மயக்கமானாங்க. எழுந்திருச்சாங்க, மயக்கமானாங்க. 5 தடவை. கடைசியாக தஹஜ்ஜத்தை தாண்டி அன்னைக்கு இஷாவுல கலாவாகிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சஹாபாக்கள்லாம் பள்ளிவாசல்ல நபிக்காக காத்திருக்கிறாங்க. எழுந்திருச்ச ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனியும் எழுந்திருச்சு போக முடியாதுன்னு விளங்கிட்டு சொன்னாங்க, முரு அபூபக்கர் ஃபல்யுஸல்லி பின்னாஸ், அபூபக்கரை தொலைவைக்கு சொல்லுங்க, அவர் இமாமத்து செய்யட்டும் சொல்லிட்டு மயங்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார்கிட்ட சொன்னாங்க? ஆயிஷா அம்மா. மயக்கம் தெரியுறாங்க. உமர் ரலியல்லாஹுடைய கிராத் சப்தம் கேட்குது. நபி சொன்னது அபூபக்கர் ரலியல்லாஹு, ஆனா கிராத் சப்தம் உமர் ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சப்தம் விட்டார்கள். யார் உமரை நிறுத்தியது? யா அல்லாஹ் வ ரசூலுஹு வல் முஃமினூன். அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் உமரை, ரசூல் நான் ஏத்துக்க மாட்டேன், முஃமின்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த இடத்துல அபூபக்கர் தான் நிக்கணும். யார் சூழ்ச்சி செஞ்சதுன்னு கேட்டாங்க. நான் அபூபக்கரை தான் நிக்க சொன்னேன். பாருங்க, அந்த இடைவெளியில ஒரு பெரிய வேலையை நடத்திட்டாங்க. என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு மயங்கிட்டாங்க. ஆயிஷா அம்மாட்ட தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆயிஷா அம்மா போய் ஹப்சாட்ட போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் எங்க வாப்போ தொலைவைக்கு சொல்றாங்க, எங்க வாப்பா பலகீனமானவங்க, அவங்க நின்னா சரி வராது, நீ போய் உன் வாப்பட்ட சொல்லு. இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்து, நீ போய் உங்க வாப்பா உமர்கிட்ட சொல்லி உமரை போய் நிறுத்தி சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவும் அப்சார் அலியல்லாவும் போய் வாப்படைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைவைக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார் இந்த வேலையை பார்த்ததுன்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மா, நான் தான் சொன்னேன். ஏன் சொன்னீங்க? இல்லை, எங்கள் வாப்பா இன்னும் அபூபக்கர் ரகீக்குன், ரொம்ப பலகீனமானவங்க, இதா கர அல் பக்கா, குர்ஆன் ஓதுனா அழுதுருவாங்க, அவங்கள அழுகாமல் குர்ஆன் ஓதவே முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உம்மத்திற்கு தலைமை தாங்க அடுத்த தலைவர் அப்படிப்பட்டவர் தான் வேணும். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் மீது இப்படி ஒரு ஈர்ப்பு இருக்குமானால் அவர் இந்த உம்மத்தை சரியாக வழி நடத்திட்டு போவார். எனவே அபூபக்கர் தொலைவைக்கு சொன்னீங்கல்ல, அந்த யூசுப் நபிக்கு ஐடியா சொல்லி கொடுத்து அல்லாஹ்ட்ட நீங்கள் மாட்ட வச்சோம்னு நினைக்க ஆள் பெண்கள் தானே. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சவாஹி பார்த்த யூசுப் நபிக்கு ஒழுங்கா சுலைஹாவுக்கு கட்டுப்பட்டு இல்லைன்னா உன்னை ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு நீங்க பாவம் செய்யறதுக்கு மிரட்டுற பெண்கள் தானே நீங்கள். நான் என்ன சொல்றேனோ அதை நீங்க செஞ்சிருக்கணும். இந்த கடைசி நேரத்திலையும் பாருங்க, நபி மயக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த உம்மத்துக்கு வழிகாட்டுற அந்த இடத்திலையும் கூட அந்த ஒரு வார்த்தையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனவே கண்டிக்கிற பொழுது கூட மென்மையாக அழகாக நல்ல வார்த்தைகளை சொல்லி புரிகிற மாதிரியான குடும்பத்தில் மனைவிமார்கள் அஹ்லாக்கில் உயர்ந்தவங்க. ஹஜ்ஜுக்கு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் மனைவி சஃபியா அம்மாவை கூட்டு போனாங்க. மனைவிமார்களை ஒவ்வொரு மனைவிட்டையும் ஒவ்வொரு கேரக்டருங்க. இந்த சஃபியா அம்மா இருக்கிறாங்களே ரொம்ப சென்சிட்டிவானவங்க. எது ஒன்றுனாலும் உடனே அழுகுவாங்க. ஹஜ்ஜை முடிச்சுட்டு 12வது அன்னைக்கு மகரிபுக்குள்ள வெளியே போகணும் வினா விட்டு. 1.25 லட்சம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சொன்னாங்க, எம்மா நம்ம மகரிபுக்குள்ள ஹஜ்ஜுக்கு வெளியே போயிடணும் வினா விட்டு, இல்லைன்னா ஒரு நாள் முழுசு நம்ம தங்க வேண்டிய இருக்கும். இங்க வினாவில் 1.25 லட்சம் பேர் தங்குறதுல எவ்வளவு அசௌகரியம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே எல்லாத்தையும் வேற வாகனத்தில் ஏற்றியாச்சு. சஃபியா அம்மா ஒட்டகத்தில் ஏற சொன்னாங்க. அந்த அம்மா ரொம்ப குட்டையா இருக்கும், ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. ஒட்டகத்தில் ஏற கீழே விழுந்துட்டா அப்படியே உட்கார்ந்து அழுகுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா டைம் ஆகுது, நீங்க ஏறுங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஏறவே இல்லை, அழுக நீண்ட நேரம். கடைசியில் மகரிப் டைம் ஆகிப்போச்சு. ஒரு நாள் முழுக்க 1.25 லட்சம் பேரும் உட்கார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதுக்கு பிறகு எப்பொழுதெல்லாம் பயணத்துக்கு சஃபியாவை கூட்டு போறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துக்கு முன்னால போய் உட்கார்ந்து அப்படியே மண்டி போட்டு உட்காருவாங்களாம். நபியினுடைய முட்டு மேல காலை வச்சு ஏறி ஒட்டகத்துல ஏன் செஞ்சீங்க, ஏன் செய்யல?
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அஹ்லாக்கால இந்த உலகத்துல வென்றெடுத்தாங்க. நற்குணத்துல பள்ளிவாசல்ல வந்து சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிற ஒருத்தரை எல்லா சஹாபிகளும் போய் தடுக்க போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விடுங்க, அவர் சிறுநீர் கழிக்கட்டும் சொன்னாங்க. அவர் சிறுநீர் கழிக்கட்டும். முழுசா சிறுநீர் கழிச்ச பின்னால் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, பள்ளிவாசல்ங்கிறது இதுக்குள்ள இடம் கிடையாது. பள்ளிவாசல் குணத்துல தாங்க இஸ்லாம் ஜெயிச்சிச்சு. உலகத்துல இஸ்லாம்ங்கிறது போர்க்களங்களால் வென்ற மார்க்கம் அல்ல, படையெடுப்புகள் வென்ற மார்க்கம் அல்ல. உலகத்துல ஒரு பிரெஞ்சு புரட்சி நடந்துச்சு, வரலாற்றை படிச்சு பாருங்க. இரண்டாம் உலக போர்ல ஒரு பிரான்சினுடைய புரட்சிக்கு 25 லட்சம் பேர்கள் காவு வாங்கப்பட்டுச்சு, 25 லட்சம் உயிர் போச்சு. ஒரு கம்யூனிச புரட்சி இந்த உலகத்துல நடந்துச்சு, 40 லட்சம் உயிர்கள். ஒரு இந்திய சுதந்திரம் 5 லட்சம் பேர்களை உயிர் வாங்குச்சு. ஆனா இஸ்லாம்ங்கிற ஒரு புரட்சி இந்த உலகத்துல எத்தனை போர்க்களங்கள் நடந்திருக்கட்டுமே, மொத்தம் மூத்தானவங்க முஸ்லிம்கள் எதிரிகள் சேர்த்து 1062 பேர். ஒரு 1062 பேர். இங்கே நோக்கம் போர்கள் அல்ல, படையெடுப்புகள் அல்ல. போர்க்களத்தில் கூட குணத்தால் வெல்ல முடியுமானால் அதை நீங்க செய்யுங்க சொல்லலாம். போர்க்களத்தினுடைய நீதிகளை உலகத்தில் முதல்ல எழுதுறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வயசானவங்களை தொடாத, பெண்களை தொடாத, குழந்தைகளை நீங்க என்ன செய்யாதீங்க, கொல்லாதீங்க. மத துறவிகளை கொல்லாதீங்க, மத சார்ந்த அறிஞர்களை கொல்லாதீங்க, மத ஆலயங்களை தொடாதீங்க. உலகத்தில் முதல்ல மதீனாவினுடைய மனித உரிமை சாசனம் 52 ஆர்டிகல் கொண்டது. நீங்க எடுத்து படிங்க. தஸ்தூரே மதீனான்னு சொல்லுவாங்க. மதீனாவுக்கு உள்ள போன உடனே முதல்ல மனித உரிமை சாசனத்தை எழுதினதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 52 ஆர்டிகல் கொண்டது. அதுல 25 ஆர்டிகல் முஸ்லிம்களுக்கு மத்தியில் உள்ளது, 27 நான் முஸ்லிம்களுக்கு உள்ளது. இப்படி குணத்தால் வென்றெடுத்தார்கள். ஃபுத்திஹத்தில் மதீனா பி அக்லாகின். நல்ல குணம், நபியினுடைய குணத்தை படிக்கிற பொழுது நபி மேல முஹப்பத் ஏற்படும். நபியினுடைய அழகை பார்க்கிற பொழுதும் படிக்கிற பொழுது நபி மேல முஹப்பத் ஏற்படும். உலகத்தில் நிறைவாக நான் இன்னொன்று சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தரை நேசிக்கிறதுக்கு அழகு இருந்தால் நேசம் வரும், குணம் இருந்தால் நேசம் வரும். அதை தாண்டி இஹ்சான், எனக்கு ஏதாவது உபகாரம் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க மேல என்ன வரும்? முஹப்பத் வரும் தானே. ஒருத்தர் எனக்கு உபகாரம் செய்யறாரு, அதனால நான் அவரை நேசிக்கலாம். முஹப்பத் வருவதற்கான இஹ்சான் ஒரு காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு செய்த இஹ்சான் அல்லாஹ் அக்பர், சொல்லி முடிக்க முடியுமா? வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களுக்கும் இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு அருள் பார்வை வச்சிருந்தாங்க, அவ்வளவு அருள் பார்வை. மரணத்தினுடைய நேரத்திலே கூட மௌத்தினுடைய வழி தாங்க முடியாமல் இருந்தப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, ஜிப்ரீலே சக்கராத்து வலி ரொம்ப கடுமையாக இருக்குதே, என் உம்மத் ஏதாவது நற்செய்தி இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களுக்காக வானத்தின் கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் உங்களை எதிர்பார்த்திருக்கிறான் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷிர்னி யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே வேற ஏதாவது செய்தி சொல்லுங்களேன்னு சொன்னாங்க. நபியினுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொண்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஏற்கனவே சொல்லி அனுப்பினான், அவருக்கு உம்மத்தை பத்தி சொன்னா மட்டும்தான் அவர் சந்தோஷப்படுவாருன்னு அல்லாஹ் சொல்லி அனுப்பினான். உங்க உம்மத்துல கலிமா சொன்ன கடைசி ஒருவர் வரைக்கும் சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன்னு அல்லாஹ் சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போ ரொம்ப லேசாயிடுச்சு. இல்லை யுஹப்பனு அலையல் மௌத்து எனக்கு லேசாயிடுச்சு, உயிரை வாங்குங்கன்னு. உங்க உம்மத்து சொர்க்கத்துல கால வைக்கிற வரைக்கும் வேற எந்த உம்மத்தும் சொர்க்கத்துல நுழைய முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். என் ரூஹை வாங்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நிமிஷமும் கடைசி நொடி பொழுது வரை இந்த உம்மத்தின் மீது 2 விஷயத்தை சொல்லிட்டு மூத்தா போனாங்க. ஊசிக்கும் பிஸ்ஸலா, ஊசிக்கும் பின்னிசா. தொழுகை விஷயத்துல கவனமாயிருங்க, பெண்களுடைய உரிமைகள் விஷயத்துல அல்லாஹ்ட்ட கவனமாயிருங்க. இந்த 2ஐயும் சொல்லிட்டு இந்த உம்மத்தை விட்டு விடுகின்றார். எனவே இந்த உம்மத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த உபகாரம் சொன்னார். எனக்கு ஏதோ ஆசை இருக்குதுன்னு ஒரு பக்கம் இருக்கலாம், தன் ஆசையை மீறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு அது சுமையாயிடுமோன்னு யோசிக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படித்தான் யோசித்தார்கள். எனக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக்கு செய்யணும்னு ஆசையா இருக்குது, இஷாவுடைய தொழுகை லேட்டா தொழுகணும்னு ஆசையா இருக்குது. தராவீஹ்க்கு முதல் நாள் வந்தாங்க, 2வது நாள் வந்தாங்க, 3வது நாள் வந்தாங்க. பள்ளிவாசல் அப்படி கூட்டம் கூடிச்சு ரமலான்ல. 4வது நாள் வரல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் கேட்டாங்க, இல்ல 4வது நாளும் வந்துட்டா என் உம்மத்துக்கு தராவீஹ் ஃபர்லாயிடுமோன்னு பயமா இருக்கு, அதனால வரலன்னு சொல்லலாம். ஒன்று செய்யும் போது எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, ஆனா அந்த உம்மத்துக்கு அது சுமையாகுமா? ஹஜ் செய்யுங்க வசதி இருந்தான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி இருந்துருச்சு, கேட்டாங்க அஃபீ குல்லி ஆமீன், ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்யணுமான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வசதி இருந்துகிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் செய்யணும்னா ஆமான்னு சொல்லிட்டா அது வசதி உள்ளவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும், அது உம்மத்துக்கு கஷ்டமாயிடும். இப்படி கேட்காதீங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பார்த்து இந்த உம்மத்தின் மீது இஹ்சானை, உபகாரத்தை, அல்ஹம்துலில்லாஹ். எனவே அந்த நபியினுடைய நேசத்தை நம்ம பிடிக்கணும்னு சொன்னா
கண்டிப்பாக அந்த நபியை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அந்த மஹப்பத் நமக்கு கிடைக்கும். பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் பின்பற்றுவதற்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை வச்சிருக்கிறாங்க. ஒரு மிகச்சிறந்த தலைவராக சையத் அலி சுலைமான் நதுவி அவர்கள் எழுதுவார்கள் ஒரு அற்புதமான வார்த்தை. உலக தலைவர்களில் இந்த 4 விஷயம் ரசூலுல்லாஹ்ட்ட உண்டு. நபியினுடைய வாழ்க்கை முழுமையாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுச்சு, அனைத்துக்குமான வழிகாட்டுதல் தரப்பட்டுச்சு, முழுமையாக தரப்பட்டுச்சு. தாங்கள் சொன்னதை செய்து காட்டினாங்க. தாரீஹியத், ஜாமிஇய்யத், காமிலியத், ஆமிலியத், இந்த 4ம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பின்பற்றுவதற்காக தகுதியானவர்கள் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினமான இன்றைய தினம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வது போல குலித்த முபர்ரஅம் மின் குல்லி ஐப், உலகத்தில் குறையே இல்லாமல் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ். எந்த குறையும் இல்லை. பிறந்த பொழுது கூட மேனியில் ஒரு சின்ன அசுத்தம் கூட கிடையாது. பரிசுத்தமாக அந்த குழந்தை பிறக்கிறது. பக்கத்தில் உள்ள தண்ணீரை கொண்டு கழுவுகிற பொழுது கூட ஒரு கவிஞர் சொல்லுவார், முதலாக உலகத்தில் தண்ணீர் தன்னை சுத்தப்படுத்தி கொண்டது என்று சொல்வார். அப்படி பரிசுத்தமான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் கிடைத்தது லகது மன்னல். அல்லாஹ் நமக்கு செய்த பேருபகாரம். அந்த பேருபகாரத்தை வாழும் காலமெல்லாம் போற்றி புகழ்ந்து அதை நாம் பாதுகாத்து அந்த வாழ்க்கையை அமல் செய்து அந்த நபியினுடைய மஹப்பத்தையும் ஷஃபாஅத்தையும் அன்பையும் நேசத்தையும் பெற்று அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் இருக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தருவானாக. வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவுபடுத்துகிறேன். வாஹுல் ஆவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.